சிவகாசியில் மூதாட்டியின் கண்களை பொத்தி தங்கச் செயினை பறிக்க முயன்ற கொள்ளையன். சிசிடிவி காட்சியால் சிக்கிய கொள்ளையனை விசாரித்த போது வெளியான திடுக்கிடும் தகவல். பால் வியாபாரி முகமூடி கொள்ளையனாக மாறியது ஏன்? சிவகாசி அருகே உள்ள பழனியாண்டவர்புரம் காலனி ஞானகிரி சாலையில் வசிப்பவர் மகேஸ்வரி. 70 வயது மூதாட்டியான இவர் நள்ளிரவில் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது முகமூடி அணிந்து சைக்கிளில் வந்த மர்ம நபர் மூதாட்டியின் கண்களை தனது கையால் பொத்தி அவர் அணிந்திருந்த தங்கச் செயின் மற்றும் கம்மலை பறிக்க முயன்றுள்ளார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட மூதாட்டி கூச்சலிட்டதுடன் கொள்ளையனின் முகத்தில் தண்ணீரை ஊற்றியுள்ளார். தனது முகத்தில் ஆசிட் போன்ற திரவம்தான் ஊற்றப்பட்டதோ என பயந்து போன முகமூடி கொள்ளையன் தலை தெறிக்க அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் இந்த காட்சிகள் பதிவாகியிருந்தது. அந்த வீடியோ காட்சிகள் இணையதளங்களில் வைரலானது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அவரது அடையாளங்களை கண்டுபிடித்ததில் அவர் சிவகாசி நகரில் உள்ள பேரண்டம்மாள் தெருவில் வசிக்கும் இட்லி மாவு வியாபாரி மாரிமுத்து என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. மாரிமுத்து இதற்கு முன்பாக பால் பண்ணை வைத்திருந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வீடு வீடாக சென்று பால் வியாபாரம் செய்து வந்துள்ளார். பல பெண்களுடன் பழக்கம் வைத்திருந்த மாரிமுத்து வியாபாரத்தில் கவனம் செலுத்தாததால் அதில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 16 லட்சம் ரூபாய் கடன் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பால் வியாபாரத்தை கைவிட்ட மாரிமுத்து இட்லி தோசை மாவு பாக்கெட் வியாபாரத்துக்கு மாறினார். வீடு வீடாக சென்று மாவு விற்பனையும் செய்து வந்தார். இதற்கிடையே கடன் கொடுத்தவர்கள் கடனை திருப்பி கேட்டு நெருக்கடி தந்ததால் விபரீத செயலுக்கு மாறினார். கடன் பிரச்சனையில் இருந்து மீள கொள்ளையடிக்கும் முடிவுக்கு வந்தார் மாரிமுத்து. இதனால் பகலில் இட்லி மாவு விற்பனையும் இரவில் முகமூடி அணிந்து செயின் பறிப்பிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். பால் பண்ணை வைத்திருந்த போது மூதாட்டி மகேஸ்வரியின் வீட்டிற்கும் பால் ஊற்றி வந்தது மாரிமுத்துவுக்கு நினைவுக்கு வந்துள்ளது. இதனால் அவரிடம் செயின் பறிக்க முயற்சித்த போது சிசிடிவியில் சிக்கி போலீசாரிடம் பிடிபட்டுள்ளார். விசாரணைக்கு பின் மாரிமுத்துவை கைது செய்த போலீசார் அவரை சிவகாசி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.